இங்க இந்த அம்மாவோட 2 பசங்களுமே பிசினஸ் பண்றதுக்காக வீட்டை தன்னோட பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்க சொன்னா இப்ப அவங்க அம்மாவுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அந்த மூத்த மருமகளுமே எங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல போய் உட்காந்துறாங்க. இப்ப அந்த சின்ன மருமகளும் எவ்வளவு சொல்றாங்க வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி, ஆனா அப்ப கூட அவங்க வராமலே இருப்பாங்க, ஃபுல்லா சாப்பிடாம இருப்பாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இவங்க இப்படியே இருக்கத பார்த்துட்டு எவ்வளவு நேரமா இங்கே இருப்ப, ஒழுங்கா உள்ள வான்னு சொன்னா நீங்க இப்பவே இந்த வீட்டை எப்படி வச்சு மாத்தணும், அவ்வளவுதான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு உள்ளேயும் போயிடுறாங்க. இப்ப நைட்டு டேப்லெட் போறதுக்காக இப்ப அவங்க அம்மாவுமே தண்ணி தேடினா அங்க தண்ணி இருக்காது. இப்ப அந்த பசங்களுமே வந்துட்டு இதுல சைன் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க, உங்களை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா இந்த வீடு உங்க அப்பா உங்களுக்காக கட்டின வீடு, அதை எப்படி உங்களுக்கு விற்க மனசு வருது, வேண்டாம்ப்பா நான் சைன் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மூத்த மருமகளுமே அவங்க கையில இருக்க மாத்திரை பிடிங்கி வச்சுக்கிட்டு இந்த மாத்திரை இருந்தா தானே உங்களால உயிர் வாழ முடியும், இந்த மாத்திரையை இதுக்கப்புறம் நீங்க சைன் போட்டா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த மூத்த பையனுமே நம்ம தப்பு பண்றோமோ தோணுது, அவங்க தான் சொத்தை தரவே இல்லையே, நம்ம ஏன் தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது இப்ப அவங்க வைஃப்மே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து எப்படி இந்த சொத்தை வாங்கணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப மறுநாள் இவங்க எல்லாமே சாப்பிட்டு இருக்க இப்ப அவங்க அம்மாக்குமே பசிக்குதுன்னு சொல்லிட்டு கதவு திறக்க சொல்றாங்க. இப்ப அந்த சின்ன மருமகளுமே வந்து கதவு திறந்து வராங்க. இவங்க சாப்பிடலான்னு போய் உட்காந்தா சாப்பாடே அதுல இருக்காது. இப்ப அந்த பெரிய மருமகளும் அவ சாப்பிட்டு இருந்த கொஞ்சோண்டு ரொட்டி எடுத்து அவங்க மாமியாருக்குமே கொடுக்க, இப்ப அதை பார்த்து அந்த சின்ன மருமகளோ உங்களுக்கு அவளாச்சுன்னா கொஞ்சோண்டு கொடுத்துருக்கா, நானா இருந்தா அதை கூட கொடுத்துருக்க மாட்டேன், உங்களை பட்டினி போட்டு சாகடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப நைட்டு மூத்த மருமக பிரெக்னன்ட் ஆன விஷயம் அவங்க ஹஸ்பண்டுமே தெரிய வருது. இந்த விஷயத்தை அவங்க தம்பிக்கிட்டயுமே சொல்றாங்க. இப்ப அவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல என்னடா சிரிப்பு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே வெளியில வந்து பாக்குறாங்க. இப்ப அவங்க பெரிய பையனுமே அம்மா நீங்க பாட்டி ஆக போறீங்க, அவ பிரெக்னன்டா இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷமான நேரத்துல இந்த வீட்டை எங்க பேருக்கு மாத்தி கொடுக்கலாம் இல்லையான்னு சொல்லி கேட்டா அப்ப கூட அவங்க முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல கோவப்பட்ட சின்ன மருமகளோ உங்களால முடியவே முடியாதுன்னா எதுக்கு நீங்க உயிரோடு இருக்கணும், எதுக்கு உங்களுக்கு சாப்பாடு, இதுக்கப்புறம் நீங்க பட்னியா தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் குள்ளேயே கூட்டிட்டு போயிட்டு சங்கிலி போட்டு கட்டி அடைச்சு வச்சிடறாங்க.